வணக்கங்கள். இன்று மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமருடன் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் பேச்சு. இந்த ஆண்டுக்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவதாகவும் கூறினார். இப்போ பாருங்க, இந்த துறைகள் சம்மந்தமாக எந்த துறையை உலகம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த துறைகள் சார்ந்து தான் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் எக்ஸாம் கொஸ்டின் வரும். ஸோ செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி இந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு விண்வெளின்னு பார்த்தோன்னா இஸ்ரோ, செயற்கை நுண்ணறிவுன்னு பார்த்தோன்னா சமீபத்தில் அந்த ஃப்ரான்ஸில் நடந்த செயற்கை நுண்ணறிவு மாநாடு பற்றி கொஞ்சம் கேட்கலாம். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் தான் அந்த மாநாடு நடந்துச்சு. ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோனோட சேர்த்து இந்திய பிரதமரும் அதில் தலைமையேற்று நடத்துனாங்க அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பம்சம். ஸோ 100 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அதில் கலந்து கொண்டாங்க. அதில் 58 நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவும் விண்வெளியும் இப்போ உலக இதில் பேசப்படும் பொருளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சார்ந்த கேள்விகளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அடுத்து பாருங்கள், அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் யார் அப்படின்னா உர்சுலா வான் டெர் லியன் அப்படிங்கிறவங்க. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் யாருன்னு பாருங்கள், உர்சுலா வான் டெர் லியன் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. டெல்லி பிரதமர் சந்திச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட 27 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட ஸ்பெயின் உள்ளிட்ட 27 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு ஒரே நாணயம், ஒரே விசா நடைமுறையை பின்பற்றுகிறது. அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரே நாணயம், ஒரே விசா. இதே மாதிரி தான் இப்போ நம்ம சமீபத்தில் பிரிக்ஸ் நாடுகள் ஒரே நாணயம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு அது அமெரிக்காவிலேருந்து எதிர்ப்பு அதிகமானதுனால அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக இந்த உர்சுலா அவங்க இருக்காங்க. அடுத்து பாருங்கள், இப்போ இது 5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் போல். அப்போ கடந்த ஆண்டு 2024 நடந்திருக்கு. 5 வருஷம் கழிச்சு மீண்டும் அவங்களே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த துறை, அந்த விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு போக எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பும் இணைந்து செயல்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த எரிசக்தி துறையை பற்றி ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது கேள்வி கேட்டு ஆப்ஷனில் இந்த துறை சார்ந்த பெயர் இருக்கும். ஸோ எரிசக்தி துறைக்கு இந்தியாவும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததை பாருங்கள், இதுதான் அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர். இவங்க பேர் உர்சுலா வான் டெர் லியன் அப்படிங்கிறவங்க. ஸோ பிரதமரை சந்தித்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் நிகழ்ச்சியடை செய்கிறது. ஆமாம், தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவே பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலில் ஸ்பெஷலாக இருக்காங்க. ஸோ அதனால தான் விருந்தோம்பலை போற்றும் விதமாக நமக்கு திருக்குறளில் விருந்தோம்பல் கான்செப்டும் நமக்கு சிலபஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது போக இன்னொரு கோட் பண்ணியிருக்காங்க. விண்ணில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விண்ணில் ஒரே நேர்கோட்டில் 7 கோள்களும் அணிவித்தன. இதே போலவே பூமியில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிற மேற்கோளை காட்டியிருக்காங்க. அதாவது மேற்கோள் காட்டி அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு சயின்ஸ் ஜாகிரஃபி டேட்டா படி இந்த விண்ணில் 7 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுனும், ஸோ அதை ஓமைப்படுத்தி இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே 20 ஆண்டுகளுக்கு மேலாக நட்புறவு நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பசுமை ஹைட்ரஜன் மன்றம், காற்றாலை எரிசக்தி வர்த்தக அமைப்பு, இதெல்லாம் பசுமை ஹைட்ரஜன் மன்றம், காற்றாலை எரிசக்தி வர்த்தக அமைப்பு இதெல்லாம் உருவாக்கும் இந்தியாவும் அதுவும் சேர்ந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே தான் இந்த துறைகளை தான் கொடுத்துருக்காங்க. வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், 6G தொழில்நுட்பம், வாகன போக்குவரத்து, பசுமை எரிசக்தி, விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு, தீவிரவாத தடுப்பு, சைபர் பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் துறைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு இது சொல்கிறாங்க, சீனாவுக்கு சவால் விடும் தங்க சாலை. அப்போ சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டு சாலைன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க.
அது எங்கெல்லாம் அப்படின்னா மத்திய ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளை கடல், ரயில், சாலை வழியாக இணைக்கும் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை சீனா முன்னெடுத்து செல்கிறது. அப்போ இப்படி கேட்கலாமா, பெல்ட் அண்ட் ரோடை எந்த நாடு வந்து முன்னெடுத்து செல்கிறது, அது எந்தெந்த நாடுகளெல்லாம் இணைக்குது, மத்திய ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளை வந்து கடல், ரயில், சாலை வழியாக இணைக்கும் பெல்ட் அண்ட் ரோடு. இதுக்கு இன்னொரு பேர், அதாவது பழமை காலத்து பேர் சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 விதமாக இருக்குது. அதுக்கு மாற்றாக தங்க சாலை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து இத்தாலி பிரதமர் மெலோனி, பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், இந்திய பிரதமர் மோடி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா ஆகியோர் தீவிரம் காட்டி வருகின்றனர் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அப்போ சீனாவோட அந்த பெல்ட் அண்ட் ரோடுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தங்க சாலைகளை தீவிரப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருக்குது. ஸோ அதில் உள்ள முக்கியமான டேட்டா பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பங்குச்சந்தை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பங்குச்சந்தை பற்றி கேட்க மாட்டாங்க, நமக்கு செபின்னு ஒரு அமைப்பை பற்றி இதுக்கு முன்னாடி ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பங்குச்சந்தைகளை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு தான் இந்த செபி. இப்போ இதிலிருந்து இப்போ இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த செபி அதோட அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க, இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு விட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ செபி அமைப்பு, அதோட அப்ரிவேஷன் என்ன, அந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. இதில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து இப்போ 2 விதமான இது இருக்கும். பாம்பே எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். இந்த பாம்பே எக்ஸ்சேஞ்சோட அந்த புள்ளி இதை வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேசிய பங்குச்சந்தையை வந்து நிஃப்டியில் சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்கேல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அதோட அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வங்கி தகவல் தொழில்நுட்பத்தோட பங்குகள் வந்து வீழ்ந்திருக்கு. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி. அப்போ மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ். சென்செக்ஸ் எதோட சேர்ந்ததுன்னா மும்பை பங்குச்சந்தை, நிஃப்டி எதோட சேர்ந்ததுன்னா தேசிய பங்குச்சந்தை. அதேமாதிரி 2க்கும் தலைநகரம் மாறும். இப்போ மும்பை பங்குச்சந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மும்பையில் தான் இருக்கும். தேசிய பங்குச்சந்தைன்னு கேட்டாங்கன்னா டெல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது 2யும் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுதான் மும்பை பங்குச்சந்தையோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸு, அதோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே இருக்குது பாருங்கள், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த 2 நியூஸும் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு முக்கியமான டேட்டா, ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இந்தியாவில் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் குறைப்பதோ கூட்டுவதோ புதிதல்ல. கடந்த காலத்தில் 1952ஆம் ஆண்டிலும் அதற்கு பிறகும் 1963ஆம் ஆண்டிலும் மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டது. 1951ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப நாடாளுமன்றத்துக்கு 494 MP தொகுதிகள் வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. 1956இல் நிர்வாக வசதிக்காக புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. இதையடுத்து இந்த எண்ணிக்கை 522ஆக உயர்ந்தது. பின்னர் 1973இல் அது 543 ஆனது. அதற்கு பிறகு 50 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஸோ இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கா, என்ன போயிட்டுருக்கு, அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதோட வரலாறை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் எலெக்ஷன் நல்லாவே தெரியும், 1951 52 நடந்திருக்கும். அந்த ஆண்டில் இப்போ முதல்ல இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை குறைப்பதோ கூட்டதோ எதை வச்சு பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப தான் பண்ணுறாங்க. இதில் என்ன முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு நம்மளுக்கு இந்த எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த சீட்டோட எண்ணிக்கை வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, விகிதாச்சார அடிப்படையில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த டேட்டா வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், 52 63 வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் மாற்றம் இருந்திருக்கு. அப்புறம் வந்து 51ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் 494 சீட்டு தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அப்போ பாருங்கள், 1951 நேரு பிரதமர் ஆகும்போது 494 MP சீட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், 1956 ஆமாம், நிர்வாக வசதிக்காக புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. அப்போ தான் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிப்பாங்களா. ஸோ நிர்வாக வசதிக்காக புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது எப்போ, 56. அந்த தகவலின்படி 522 அது கூடியிருக்கு.
அதுக்கப்புறம் வந்து இந்த 1973ல் அது 543 ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 ஆயிருக்கும் அப்படின்னா 1971ல் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி அது 543 ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 73க்கு அப்புறம் 50 வருஷமாக அதை எந்த மாற்றமும் செய்யலை. ஸோ இந்த வகையில் இந்த 2026ல் இதற்கான இதை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பாருங்கள் 543 தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 552 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்து பாருங்கள், மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்களை வந்து ஆமாம் இதோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர். இந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எழுதியிருப்பாங்க, லாரியில் பின்னாடிலாம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்த்ததன் காரணமாக நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை கட்டுப்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக சொல்ல வராங்க. அதை காரணம் காட்டி வட மாநிலங்கள் வந்து எம்பி சீட்டுக்கு எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட தகவல் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புதிய நாடாளுமன்ற கட்டடம் 888 எம்பிக்கள் அமரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. தற்போதைய மக்கள் தொகை கணக்கின்படி எம்பிக்களின் எண்ணிக்கை 846 உயர வாய்ப்பு உள்ளது. ஸோ இவங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ புதுசாக நாடாளுமன்றம் திறந்தாங்க, அதில் வந்து 888 எம்பிக்கள் வந்து உட்காரலாம். அந்த வகையில் 846 வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து யூபி வந்து அதிகபட்சமாக 80லேருந்து 143 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பீகார் பார்த்தீங்கன்னா 40 to 79 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிர்வாக வசதிக்காக மாவட்டங்கள் பிரிப்பது போல் எம்பி தொகுதியின் பரப்பளவு அதிகமாக இருக்கும்போது நிர்வாக வசதிக்காக அதை 2ஆக பிரிக்கலாம். ஆமாம், அப்படி பார்க்கும்போது இப்போ பெரிய மாவட்டமாக இருக்குது அப்படின்னா அதை 2 எம்பி மாவட்டமாக பிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நிர்வாக வசதிக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு எம்பி சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மக்களவைக்கு 39ம் மாநிலங்களவைக்கு 18 இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கை வந்து எந்த ஆண்டு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி கொண்டு வந்தது அப்படிங்கிறத நமக்கு முக்கியமானது. அப்போது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1973ல் இந்த 543 சீட் ஆகிருக்கு. இந்த 543ல் தான் நம்ம வந்து மக்களவையில் இந்த 39 சீட்டுங்கிறது இதன் மூலமாக தான் நமக்கு நிர்ணயிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த டேட்டா 71 73ங்கிறத மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது முதல் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்களோட சீட் எவ்வளோ இருந்துருக்குன்னா 494 494 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டு, மற்றதெல்லாம் கதை தான். ஓகே, இப்போ டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக. அடுத்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் சில விஷயங்கள் புக்கில் இருக்காது. நீங்கள் குரூப் 1 லெவலுக்கு படித்தா கூட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனப்பாடம் ஆயிரும். அதை வச்சு நம்ம கூட கிளியர் பண்ணிடலாம். ஆமாம், பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 9 ஆண்டுகளில் 1.77 லட்சம் பேருக்கு 380 கோடி வழங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பாருங்கள் எப்போ வந்துச்சு அப்படின்னா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2016-17 அந்த நிதியாண்டில் வந்திருக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நிதியாண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பயிர் காப்பீட்டு திட்டம்னா தெரியும், பயிர் வந்து வெள்ளத்தாலையோ இயற்கை பேரிடரால் அழியப்பட்டது அப்படின்னா அதுக்கு வந்து கொடுக்குறது தான் இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா 16-17 அந்த நிதியாண்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு தலைப்பு என்னென்னா, இந்தியாவில் அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குவது அவசியம் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவுசார் சொத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து பேட்டன் ரைட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நமக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவுசார் சொத்துரிமை கழகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு மாநிலங்களையுமே முக்கியமான தலைநகரங்களில் இந்த பிரிவு இருக்கும். அதோட முக்கிய தலைநகர் வந்து டெல்லியில் இருக்கும். ஸோ இந்த வகையில் இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து இது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய வந்து அறிவுசார் சொத்துக்களை வந்து நம்ம உருவாக்கணும், அதன் மூலமாக தான் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள்.
விக்சித் பாரத் 2047 இலக்கை அடைய முக்கிய காரணிகள் உள்ளன. இப்போ நம்ம 2047 எதை டார்கெட்டாக கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிறத கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ விக்சித் பாரத்தும் அதை தான் மீன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2047 இப்போ வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிறத விட விக்சித் பாரத்னு கொடுத்தா நம்ம குழம்பிடக்கூடாது. அதுக்காக இந்த டேட்டாவை ஹைலைட் பண்ணியிருக்கேன். விக்சித் பாரத் இலக்கு எந்த வருடம் அப்படின்னு கேட்டால் கூட 2047 அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ அதோட முக்கிய காரணியாக இந்த அறிவுசார் சொத்தை சொல்கிறாங்க. ஆமாம், அறிவுசார் சொத்துங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அறிவுசார் சொத்துங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடிஷன் வந்து பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் போனாலும் அந்த பல்புக்கான பேட்டன் ரேட்டுக்கான ஒரு தொகை வந்து இன்னமுமே அவரை சார்ந்தவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே வந்து வானிலை ஆய்வு மைய இணையதளத்தை தமிழில் மாற்றியவர் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் ஓய்வு பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வானிலை நிலவரங்களை அதன் இணையதளத்தில் தமிழில் வழங்கும் சேவையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது தமிழுக்கு நிறைய பேர் பங்காற்றிருப்பாங்க. இந்த வகையில் வானிலை நிலவரங்களை வந்து அதோட வெப்சைட்டில் தமிழிலே வழங்கும் சேவையை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள். ஸோ அவங்க வந்து நேற்று ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. புதுசாக பதவியேற்றிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தலைவராக பி அமுதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர். அடுத்து வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத சென்னை ஐஐடி விழாவில் மத்திய கல்வி இணையமைச்சர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பழைய யூனிட் 9 இப்போ வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம எதுலெல்லாம் முன்னணியில் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி அமைச்சர்களோ இல்லை தலைவர்களோ பேசும்போது நம்ம நோட் பண்ணிக்கலாம். அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்பு ஆகிய துறைகளில் சென்னை ஐஐடி தொடர்ந்து தலை சிறந்து விளங்குகிறது. ஆமாம், இப்படி பார்க்கும்போது சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இருக்கும், நம்ம அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் ஆப்ஷனில் 4 ஐஐடியை பற்றி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சென்னை ஐஐடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சென்னை ஐஐடி வந்து இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதற்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சென்னை ஐஐடி தொடர்ந்து தலை சிறந்து விளங்குகிறது. தேசிய அளவில் சிறந்த தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் சென்னை ஐஐடி தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கு. பாருங்க, ஒரு முக்கியமான டேட்டா, தேசிய அளவில் சிறந்த தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் சென்னை ஐஐடி வந்து தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைக்கிறது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தொழில் முனைவு உள்ளிட்ட ஆகியவற்றில் வந்து தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்துட்டு இருக்கு. இதிலெல்லாம் பாருங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தொழில் முனைவு, இதிலெல்லாம் வந்து தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. எந்த ஒரு இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாகவும் முதன்மையாகவும் திகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கீமோ அந்த திட்டமோ இல்லை அந்த செயல்பாடுகளோ நம்மளுக்கு வந்து அடிக்கடி கொஸ்டினாக வருது. எடுத்துக்காட்டுக்கு எதை பார்க்கலாம் அப்படின்னா, இந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பற்றி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. அது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அதில் நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்மகிட்ட வந்து மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து நல்லாவே தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா, இந்த அம்மா உணவகம் வந்து வட இந்தியாக்களில் வந்து அன்னபூரணி அப்படிங்கிற பேரில் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இன்னுயிர் காப்போம் 48 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அதற்கான டேட்டாக்களை தமிழ்நாட்டுகிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதை இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறதா சமீபத்தில் ஒரு செய்தியில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியாவில் உள்ள திட்டங்களுக்கு முன்மாதிரியாக தமிழகம் திகழ்ந்துட்டு வருது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாகவும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதில் வந்து சென்னை ஐஐடிங்கிறது முக்கியமானது. ஸோ நம்ம கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறோம் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக சொல்ல வந்திருக்காங்க.
இங்கே பாருங்கள், மேலே தான் ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பங்குச்சந்தையை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கடைசி பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செபி, அதாவது பங்குச்சந்தையை பற்றி கொடுக்கும்போது செபியை பற்றி சொன்னோம். ஏன்னா பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்துகிற அமைப்போட பேர் தான் செபி. ஸோ அதோட தலைவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துகின் காந்தா பாண்டே அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், செபியின் தலைவராக மாதவி புரிபுஞ்ச் கடந்த 2022 ஓய்வு பெற்றிருக்காங்க. அதில் ஜாயின் பண்ணி ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து இந்த துகின் காந்தா பாண்டே அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. செபி அப்படின்னா என்னென்னா, தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், ஸோ போர்டு, இதோட புதிய தலைவராக இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்ன அப்பாயின்மெண்ட்டில் எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த வாட்டி அப்பாயின்மெண்ட் பற்றிலாம் கொடுக்கல. நமக்கு இந்த செபியோட அப்ரிவேஷன் வேணால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செபி எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் போடுங்க. இங்கே ஒரு டிஆர்டிஓ பற்றி ஒன்று. ஹெலிகாப்டர்லேயே இருந்து போர்க்கப்பலை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. கடற்படை பயன்பாட்டுக்கு ஹெலிகாப்டரில் இருந்து எதிர்நாட்டு போர்க்கப்பல் மீது தாக்குதலை நடத்தும் குறுகிய தூர ஏவுகணை NASM அப்படிங்கிற டிஆர்டிஓ தயாரிச்சிருக்காங்க. சுமார் 50 மீட்டர் தூரத்துக்குள் உள்ள இலக்கை இந்த ஏவுகணை துல்லியமாக தகர்க்கும். இந்த ஏவுகணையில் மேன் இன் லூப் என்ற தனிச்சிறப்பான அம்சம் உள்ளது. இது முக்கியமானது. மேன் இன் லூப் எதில் இருக்குது அப்படின்னா, இந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஏவக்கூடிய ஏவுகணையில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஹெலிகாப்டரில் பறந்தபடியே இலக்கை கணக்கிட்டு ஏவுகணைகளை மூலம் பைலட் துல்லிய தாக்குதல் நடத்த முடியும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, போர் விமானங்கள் மூலமாக இல்லை போர் கப்பல்கள் மூலமாக பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது வந்து அக்யூரேட்டாக அடிக்கிறதுக்காண்டி, இப்போ போர் விமானம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கும். அப்போது அந்த ஏவுகணை வந்து துல்லியம் கொஞ்சம் மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால ஹெலிகாப்டருங்கிறது பக்கத்துலேயே போய் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தனி சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மேன் இன் லூப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அம்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா NASM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஆர்டிஓ தான் தயாரிச்சிருக்காங்க. நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் முக்கியமானது இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓ. ஸோ அது சார்ந்து அந்த நியூஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த நியூஸ் வந்திருக்கா, இதோட தொடர்ச்சியாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இது சம்மந்தமாக வந்துட்டுருக்கோம். ஸோ டீப்பாக கொஞ்சம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், உலக வங்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும். வேர்ல்டு பேங்க்கு, ஐநா சபை, அப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியமான சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நமக்கு தகவல் கொடுப்பாங்க. அதை வந்து ப்ரிலிம்ஸில் அதை பற்றின கொஸ்டின் கேட்காட்டியும் அந்த டேட்டாவை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் ஆதாரமாக காட்டுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது எக்கனாமிக்கல் சார்ந்த இந்த டேட்டா கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் அப்படி எழுதலாம். 2047 இந்தியா அதிக வருமானம் கொண்ட நாடாக மாற இந்தியாவுக்கு 7.8% வளர்ச்சி தேவை அப்படிங்கிறத உலக வங்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு ஆதாரபூர்வமான தகவலாக இது மாறிடும். ஸோ இது மாதிரி தகவல்களை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் மெமரி ஆயிரும், சில விஷயங்கள் மறக்கும். ஸோ மறக்கிற விஷயங்களை எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ இருந்தே இந்த மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனையும் பண்ணிடுங்க. இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் படித்தா கூட இந்த மாதிரி தகவல்களையும் படிச்சுக்கோங்க. இதில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ இப்போ இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட் சம்திங்லேயே இப்போ வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியாவை வரணும் அப்படின்னா 7.8% வளர்ச்சி தேவை அப்படிங்கிறத உலக வங்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.